ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ரொம்ப ஹெல்த்தியான ராகி சிமிலி உருண்டை பண்ண போகிறோம். எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்தீங்கன்னா, ஒரு கப் ராகி மாவு எடுத்திருக்கேன், வேர்க்கடலை எடுத்திருக்கேன், 2 ஏலக்காய், ஒரு பிஞ்ச் சால்ட் எடுத்திருக்கேன், வெல்லம் ஒரு கப் எடுத்திருக்கேன். நம்ம நெய் தேவைக்கேற்ப நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுருக்கேன். சூடு ஏறினதும் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண போகிறது ராகி மாவு வறுக்க போகிறோம். நம்ம வறுத்துட்டு பண்ணோம்னா டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இப்போ பேன் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இந்த ஒரு கப் ராகி மாவை இதில் போட்டு லைட்டாக சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ நல்லா கொஞ்சம் வறுக்க போகிறோம். இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் வறுக்க போகிறோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். லைட்டாக கலர் மாறி இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு பேனுக்கு நம்ம மாற்ற போகிறோம். நம்ம எடுத்து வச்சிருக்க வேர்க்கடலையை வறுக்க போகிறோம். இதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக நேரம் மாறுற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் நம்ம நல்லா ஃபுல் சிம்மில் வச்சு தான் வறுக்கிறோம். ஆல்ரெடி நான் வறுத்த வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன், இருந்தாலும் நான் கொஞ்சம் வறுத்துக்கிறேன். அப்போ தான் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டேஜுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம இதை எடுத்து ஆற வச்சிருவோம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் நான் சுடு தண்ணி கொஞ்சம் வச்சுக்கிறேன். இப்போ நம்ம மாவு கலக்க போகிறோம். ஸோ அதனால நமக்கு சுடு தண்ணி தான் தேவைப்படும். அதனால சுடு தண்ணி கொஞ்சம் வச்சுக்கிறேன். இப்போ ஒரு தண்ணி காய வச்சுருக்கோம். ஓரளவுக்கு கை பொறுக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். இந்த வறுத்து வச்சுருக்கு ஆற வச்சுருக்கேன் வறுத்து ராகி மாவு, அதை நம்ம ஒரு கப் போட்டுக்கிறோம். எடுத்து வச்ச சால்ட்டை இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இப்படி கலக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம காய வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ஆட் பண்ணி நம்ம கலக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கலக்குனது இந்த ஸ்டேஜுக்கு வரணும். இதுவாக வச்சு அடை மாதிரி நம்ம செய்ய போகிறோம். ஸோ அதனால இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ கை வச்சே நம்ம கொஞ்சம் பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ ஏன் நம்ம சுடு தண்ணி வச்சு இது மாவு கலக்கியிருக்கோம் அப்படின்னா, சாஃப்ட்னஸ்க்காக. சுடு தண்ணி வச்சு நம்ம பண்ணோம், மாவும் வறுத்துருக்கும். ஸோ இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸாக எடுத்து நம்ம ஒரு 3 உருண்டைகளை பிடிச்சிக்கலாம். இதை தவால வச்சு தட்ட போகிறோம். அதனால் இப்போ 3 உருண்டையாக நம்ம இப்படி பிடிச்சி வச்சுக்கலாம். தவால பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். இந்த ஒரு உருண்டையை எடுத்து நம்ம சவாலே வச்சு தட்ட போகிறோம். இப்போ அது வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணுன்றதுக்காக தண்ணி கொஞ்சம் தொட்டு தொட்டு நம்ம தட்டிக்கலாம். ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி அனல் அடிக்கும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஆயில் இப்படி கொஞ்சமாக விட்டால் போதும். இப்படி 2 சைடும் நமக்கு வேக வச்சு எடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இப்போ நல்லா ஃபுல்லாக சுற்றியும் வேகணும், சென்டராகவும் வேகணும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடும் இந்த மாதிரி வெந்திருக்கணும். இந்த கலரில் நமக்கு சேஞ்ச் ஆயிடும். பார்த்தீங்கன்னா நல்லா இங்கே பாருங்கள், உள்ளே இருக்கிறது நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, 3 உருண்டைகள் எடுத்து வச்சுருந்தோம். அது எல்லாமே இதே மாதிரி நம்ம பண்ணிக்கிறோம். எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம சுட்டு வச்சிருக்கோம். இதை வந்து கொஞ்ச நேரம் ஃபேன்ல ஆற வைக்க போறோம். தோல் எடுத்து வச்சிருக்கேன், அதுல மிக்ஸி ஜார்ல போட்டுக்கலாம். இப்ப இது கூட 2 ஏலக்காய் வச்சிருங்க, அதையும் மிக்ஸி ஜார்ல போட்டுக்கலாம். இது கூட பாத்தீங்கன்னா நான் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு 1/2 கப் வெல்லம், அதையும் இதுக்குள்ள போட்டு நம்ம லைட்டா அரைச்சிட்டு வர போறோம். இப்ப நம்ம அரைச்சிட்டோம். இந்த ஸ்டேஜுக்கு இருந்தா போதும், நைஸாலாம் அரைக்க கூடாது. இந்த லெவலுக்கு இருந்துச்சுன்னா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சின்ன சின்ன பீஸாக வந்து நம்ம இதை பீச்சு போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்ம இப்படி உதிர்த்து போட்டுட்டோம். இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் இதை நம்ம போட்டு அரைக்க போகிறோம். லைட்டாக பல்ஸ் மோடில் தான் நம்ம ஓட்ட போகிறோம். ஸோ அதனால கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த வேர்க்கடலையோட இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். கொஞ்சமாக கையில் நெய் ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சமாக நெய் போட்டு நம்ம இது கூட சேர்த்து பிணைய போகிறோம். இது பார்த்தீங்களா, இந்த மாதிரி நம்ம எல்லா உருண்டையும் பிடிக்க போகிறோம்.
இப்போ நம்ம சிம்பிளி உருண்டை ரெடி ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதே மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வந்ததும் ஸ்நாக்ஸ் கேட்பாங்க. நம்ம வெளியில வாங்கி கொடுக்கறதோட நம்ம இந்த மாதிரி வீட்லயே செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தி. நீங்களும் உங்க வீட்ல செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. பாய் கைஸ்.